எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நண்டோட ஒரு ரெசிபி தான். நண்டு கறி, நண்டு குழம்பு தான் வைக்க போகிறாங்க. கிராப் வந்துட்டு பொரியல் செய்யலாம், வறுத்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி சில்லி நண்டு சில்லியாக செய்யலாம், ரோஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு நண்டு கறி. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக 10 மீடியம் சைஸ் கிராப் நான் இங்கே எடுத்துருக்கு. இது வந்துட்டு இந்த அமாவாசை டைமில் நிறைய ஃப்ளஷ் இருக்கும், ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு வெயிட் இல்லை, இதுக்கு வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுகி எடுத்தது தான். கழுகி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது ஓப்பன் பண்ணணும். கழுகாமல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கழுகிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற சத்தை ஃபுல்லாக தண்ணியில் போயிடும். அதனால நல்லா அந்த மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் தண்ணியில் நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிடலாம். முதல்ல காலெல்லாம் பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எடுக்கும்போது அங்கே ஏதாவது அழுக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பைப்பு தண்ணிக்குள்ளே காமிச்சு ஒரு டைம் அங்கே மட்டும் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பூ மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் 2 சைட்லுமே. அது மட்டும்தான் இதில் இருக்கிற மெயினாக இருக்கிற வேஸ்ட்டுன்னு சொல்கிறது. அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஏதாவது மண் மாதிரியெல்லாம் அழுக்கு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அங்கே அந்த இடம் மட்டும் தண்ணியில் காமிச்சு ஒரு டைம் கழுகிக்கோங்க. உள்ளே எதுவுமே தண்ணி படாத மாதிரி. தண்ணி உள்ளே பெட்டுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சத்தை போயிடும். நம்ம இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் மோஸ்ட்லி வாஷ் பண்ண மாட்டாங்க, அதோட சத்தையும் போயிடும், டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு பீஸ் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. இது குழம்புக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதோட ஷெல்லு. இந்த ஷெல்லுக்குள்ளே இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து பொன்னுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம குழம்புக்கு எடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளே என்னென்னமோ நிறைய சத்து இருக்குது, எனக்கு கரெக்டாக தெரியல, ஃபுல்லாக கால்சியமாக தான் இருக்குது. முட்டை இருக்கிற டைமில் நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் அப்படி நிறைய அமங்கி இருக்கும், அது கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இதில் முட்டை இல்லை, கம்மியாக தான் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் எடுக்கும்போது அதுக்கு நடுவில் பூ மாதிரி கொஞ்சம் ஒரு பாட்டு இருக்கும், அது எடுக்க வேண்டியதில்லை, அந்த மஞ்சள் கலர் மட்டும் எடுத்தால் போதும். பெரிய காலாக இருந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது, குழம்பு வைக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதனை வாஷ் பண்ண வேண்டியதில்லை. குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 4 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீலோட டீஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளாக காரமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவைப்படுது. அது அங்கே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக குழம்புல சேர்க்க வேண்டியதான், முதல்ல சேர்க்க வேண்டியதில்லை. இது இங்கே ஓரமாக வச்சுக்கலாம். மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம், அது கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா அதுவும் சேர்த்தி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும், நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கணும். அந்த மல்லித்தூளோட ஸ்மெல்லு ஃபுல்லாகவே போய் நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடச்சதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்யலாம். மண்சட்டி தான் நான் எடுத்துருக்கு. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்த்தாலும் போதும். கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, இந்த நண்டு சாப்பிடும்போது கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூண்டு கட் பண்ணி சேர்த்திடலாம். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நண்டு அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போது அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த நண்டு சேர்க்கணும். நண்டு சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதுக்குள்ளே ஊற்றிடலாம். மசாலா ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க.
அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கு. புளிப்புக்காக ஒரு 2-3 சின்ன பீஸ் கொடப்புளியும் சேர்த்திருக்கு. நண்டுக்கு புளி கம்மியாக போதும், மீனுக்கு சேர்க்குற அளவுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. கொடம்புளி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பாக இருக்கிற தக்காளி சேர்த்திடலாம். ரெஸ்ட்டுக்கு சேர்க்குற அந்த புளி இதுக்கு நல்லா இருக்காது, அதனால தக்காளி தான் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதே சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, மீன் மாதிரி இல்லை. இது ஒரு ஆவியிலே நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப அதிகமாக வெந்து போயிடுச்சுன்னா ஃப்ளெஷ்ஷு வந்து நெய் மாதிரி இருக்கும், அப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. நம்ம வறுத்தெடுத்து வச்ச பெருஞ்சீரகம் இப்போ இதுக்குள்ளே பவுடர் பண்ணி சேர்த்திடலாம். அந்த 2 ஸ்பூன் ஃபுல்லாகவும் சேர்த்திக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இதோட மெயினாக இருக்கிற டேஸ்ட் மேக்கர் அப்படின்னு சொல்கிறது. இது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நண்டுக்கு நல்ல ஒரு மனம், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இது சேர்த்து ஒரு டைம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துருக்கு. இது வந்துட்டு சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம். மெயினாக எனக்கு சாப்பிட பிடிக்கிறது மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு நல்லா உடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இது ஊற்றி அந்த காரமாக இருக்கிற இந்த குழம்புல மரவள்ளிக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இடையில் அந்த நண்டும் உடச்சி சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மரவள்ளிக்கிழங்கோட ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சிம்பிள் ஸ்பைசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.